வணக்கம். ஜெயா ஹோம் ஷார்ட்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி கசப்பு இல்லாமல் செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க மக்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பல்லாரி பொடியாக நறுக்கியிருக்கிறேன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 வெள்ளைப்பூடு, ஒரு 4 பல் மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. இது வந்து 100 கிராம் பாகற்காய். இது வந்து எங்கள் தோட்டத்தில், மாடி தோட்டத்தில் பறித்தது தான். 100 கிராம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கோங்க. வெட்டி அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே வேக வைக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா பாகக்காவும் வெள்ளைப்பொடி இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச உடனே இறக்கிட்டேன்னா சூப்பரான கசப்பு இல்லாத பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.